கனவுல நீதானே. வேற யார் வருவா? அள்ளி போடாது, பருத்தி வீரன் படத்துல வர்றது. ப்ரோ நான் எழுதி போட்டேன் ப்ரோ, அது பேச்சு ப்ரோ. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. டோனி அடிச்சா 6, நான் அடிச்சா அது கிஸ், நான் அடிச்சா அது கிஸ். கவிஞர் கண்ணதாசன் கூட அசிஸ்டன்ட் பாடலாசிரியர் நான் ஒர்க் பண்ண, அதான் என்னோட நேம், அதான் என்னோட நேம். இது வல்லவா லட்சியம். கண்ணதாசன் இல்ல, இறந்து போயிட்டாரு. அப்படியா? அப்படியாவா? வாராண்டி வாராண்டி தங்க கட்டு, பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து கவிதையில் வந்து இவர் பேசின விஷயங்கள்லாம் எடுத்து வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து தம்பி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது பாவமாக இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டை வெளியில் கொண்டு போய் காட்டலாம். பட் அதை வந்து யூடியூப்பில் வந்து ட்ரை பண்ணுறோங்கிற பேரில் நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது யூஸ் பண்ணதுங்கிறத விட இவர்கிட்ட என்ன தான் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்காக தான் தம்பியை பார்த்தேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மரத்தடியில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அவர் சொன்ன வார்த்தை நான் அண்ணன் சாப்பிட்லேன்னு சொன்னார். அவரோட தம்பியோட போயிட்டு இப்போ தான் வந்தோம். இப்போ தம்பியோடைய கேள்விகளையும் பதில்களையும் பார்த்து ரசிங்க. மொத்தத்தில் என்டர்டெயினாக ஃபன்னாக பாருங்கள். இந்த மாதிரி ஆட்களை ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா, டேலண்ட் இருக்குன்னு நினச்சா நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். நானே என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தம்பி கவிதை கோபால், வணக்கண்ணா. வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. சூப்பர். நானாக சிந்திச்சு என்னுடைய மண்டையை பரட்டி ரெடி பண்ண கவிதை இந்த படத்தில் வந்திருக்கு. இல்லை இந்த கவிதை நிறைய யூடியூப்பில் வந்திருக்குன்னு ஏதாவது ஒரு கவிதை சொல்லி பார்ப்போம். நிறைய யூடியூப்ல இந்த கவிதை. சரி, இப்போ இங்கேயே இந்த லொக்கேஷன் இருக்குது, இதை கூட பார்த்து சொல்லலாம். ஏதோ ஒரு உண்மையான ஒரு கவிதையை சொல்லி பார்ப்போம். யோசி யோசி யோசி. அழகிய பூங்கா. என்னது? அழகிய பூங்கா. அழகிய பூங்கா. அதில் விளையாடும் சிறுவர்கள். சரி. அழகிய பூங்கா, அதில் விளையாடும் சிறுவர்கள். உண்மையான மனதை இயற்கையாக கொண்டு வரும் காற்று. உண்மையாக மனதை இயற்கையாக கொண்டு வரும் காற்று. இதுவே மக்களுக்கும் மனிதர்களுக்கும் நன்மையை கொடுக்கும் என்று சுவாசிக்கும் இனமே நம் இயற்கை என்று அழைக்கின்றோம். உறுதிமொழி, நம் நாட்டிலேயே படிப்போம், நம் நாட்டிலேயே வேலை செய்வோம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வார்த்தையை சொன்ன மாதிரி இருக்கு. கவிதைங்கிறது கவிதை நடை. கவிதை நடை அப்படின்னா இப்ப நான் சொல்லணும்னா ஒன்னே ஒன்று சொல்லு. சரி, ஓகே, சொல்லுங்க. சரி, வேற ஏதாவது கவிதை உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள இருந்தா இந்த கவிதையை வந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன். இல்லை இது என்னோட கவிதை தான், சொல்லுங்க. காதலி, உன் முகத்தை பார்த்தேன், என் முகத்திற்கு கலை ஒன்றும் தெரியவில்லை. காதலி, உன் மனதை பார்த்தேன், உன் மனதில் நான் இருக்க இடமும் இல்லை. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். காதலி, உன் கண்களை பார்த்தேன், அப்பொழுதுதான் உனக்குள் நான் இருக்கின்ற எனக்கு தெரிந்தது. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கவிதையை சொல்லுங்க. நீங்க எழுதின கவிதையா இருக்கணும், இது வேற எதுலயும் வந்துடக்கூடாது. டோனி அடிச்சா 6, நான் அடிச்சா அது கிஸ், நான் அடிச்சா அது கிஸ், நான் அடிச்சா அது கிஸ். நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? கவிதை மாதிரி. சரி, ஓகே. முள்ளுக்கு தேவை ஒரு சுட்டு ரத்தம், எனக்கு தேவை பெண்ணே உன் முத்தம், உன் முத்தம், உன் முத்தம். கடல்ல எப்ப பார்த்தாலும் முத்தம் கிஸ்ன்னு வேற எது மனசு அன்பு ஒரு உண்மையான இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்களா? கடலுக்கு அலை உண்டு, இடிக்கு மழை உண்டு, நம் இருவருக்கும் நட்பு உண்டு, நட்பு உண்டு, நட்பு உண்டு. நட்பு. இப்போதான் நட்பை பத்தி பேசிருக்கீங்க. வேற ரோஜா பூவை பறித்து விடாதே, பறித்த பூவை கிள்ளி விடாதே, கிள்ளிய பூவை நீ என் நட்பை நீ மறந்து விடாதே, மறந்து விடாதே, மறந்து விடாதே. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எல்லாமே புக்குல படிச்ச மாதிரி இருக்கே. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. சிறுவர் மலர்ல படிச்ச மாதிரி இருக்கு. அப்படியா? நானே எழுதி போட்டிருக்கேன். நீங்க எழுதி சிறுவர் மலர்ல போட்டிருக்கீங்களா? சிறுவர் மலர்ல போட்டிருக்கேன். ஓ, அப்போ உங்க கவிதை தானா அது? நான் கூட வேற யாரு கவிதை? உங்க கவிதை தானா? அதுல வந்து கவிதை கோபால் நான் இப்போ எழுதல, மறந்துட்டாங்க. கோபால்னு போட்டிருந்தேன், வெறும் கோபால் போட்டாங்க. அப்போ கவிதைங்கிற சேர்க்காம போட்டாங்க. வேலை நல்ல வேலை வாங்கி தரேங்கிறேன். வேலையோட உங்களுக்கு என்ன ஆசை? கவிதை வைரமுத்து தெரியுமா? கவிஞர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்து. ஆமா.
அவர் கூட நான் ஒரு பாடலாசிரியராக நான் உதவி பணியாளராக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த நோக்கம். உங்களுடைய நோக்கம். அதனால தான் நான் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்தேன். அதுக்காக தான் வந்திருக்கீங்களா? அப்போ வந்து நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தா வேலைக்கு போய் சாப்பிட்டு நல்லபடியாக உடம்ப பார்த்துக்கிட்டு ஹெல்த்தான இருக்க முடியாது உங்களால். நல்லா இருக்குங்க. என்ன கடைசியில் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கிட்ட போய் உதவி பணியாளர்லாம் உதவி செய்ய போகிறீங்க. ஆமாம். அவருக்கு நீ உதவி பண்ணியா இல்லை அவர் உங்களுக்கு உதவி பண்ணி? அவருக்கு நான் உதவி பண்ணியாளர். அவருக்கு நீங்கள் அவர் வந்து பிரபலம் ஆயிட்டாரு, நான் இன்னும் பிரபலம் ஆகல. அதனால அவருக்கு நீங்கள் உதவியாளராக இருக்க போகிறீங்க உங்களோட கவிதை நாணத்தை வச்சு. ஆமாம் ஆமாம். சரி சரி. கவிதை கோபால், இப்போ வந்து நீங்கள் கவிஞர் வைரமுத்துவை வந்து அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு கவிதை சொல்லுங்கள். அந்த கவிதையை அக்செப்ட் பண்ணி ஒருவேளை உங்களை உதவியாளரை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு கவிதை ஞானத்தை சொல்லிக் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் கவிஞர் வைரமுத்து ஐயாவை நினச்சிக்கிட்டு இந்த கேமரா பார்த்து உங்கள் பதிவிடுங்க உங்கள் கவிதையை. கவிதை வைரமுத்து ஐயா. கவிஞர் வைரமுத்து ஐயா, நீங்கள் என்னை உதவியாளராக சேர்த்து கொண்டால் உங்கள் கவிதை வைரமுத்தாக ஆகிவிடும். என்னை உதவியாளராக சேர்க்கவில்லை என்றால் உங்கள் கவிதை ஒரு மனமாக மல்லிகையாக ஆகிவிடும் என்று கவிதை கோபால் கூறுகின்றேன். ஒரு சிறிய கவிதையாக மட்டும். நன்றி, வணக்கம். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அதாவது கவிதை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அவர் சேர்த்துக்கிட்டாருன்னா என்ன ஒரு வைரத்தால் செஞ்ச முத்தாயிருவார். வைரத்தால் வந்து செஞ்ச முத்தாயிருவார். அப்படி ஒரு வேலை சேர்க்கலைன்னா மல்லிகை பூவாகத்தான் இருப்பார். ஏன் மல்லிகைப்பூ வாடிடுமா? ஆமாம், மல்லிகைப்பூ ஒரு நாளில் வாடிடுறாரு ப்ரோ. சாயங்காலம் ஆனால் வாடிடும் ப்ரோ மல்லிகைப்பூ. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? சாயங்காலம் ஆனால் வாடிடும் ப்ரோ மல்லிகைப்பூ. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பின்னாடி வருங்க. பழைய பேப்பர் அது மாதிரி தான் நீங்கள் பழைய பேப்பர் பழைய நியூஸாக எடுத்து போடுறீங்க. இப்பெல்லாம் வந்து இரும்பு கடையில் போடுறது தான் லாய்க்கு. இந்த போது இருங்க கரெக்டாக ஓட்ட உடச ஐயம்பத்தாளுக்கு பேர் சம்பளோ. இப்போ உங்களுடைய கவிதைகளை யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் டாடா படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க நீ சொல்லிட்டீங்க. வேறு யாராவது உங்கள்கிட்ட வந்து கவிதையை வாங்கியிருக்காங்களா, இல்லை நீங்கள் கவிதையை நீங்களாக போய் விற்றுருக்கீங்களா, இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது நீங்கள் கவிதையை சொல்லிக் கொடுத்து அது படத்தில் வந்திருக்கா, அந்த மாதிரி இதாக இருந்தால் சொல்லிடுங்க. ஒரு ஒரு வடபழனியில் நான் டீ குடிக்க கூட வழியில் உட்காந்துட்டு இருந்தேன். எங்கே? வடபழனியில் டீ குடிக்க கூட வழியில் உட்காந்துட்டு இருந்தேன். இந்த நேரம் ஒரு அண்ணன் வந்து டீ குடிக்க வைப்பா அப்படின்னு கேட்டார். சரி டீ குடிக்க கூட வழியில், சரி நான் வாங்கிக்கணும் அப்படின்னு. சரி குடித்த பிறகு அந்த தம்பி உன் பேர் தானே கவிதை கோபால், ஒரு கவிதை சொல்கிறா அப்படின்னாரு. நான் சொன்னேன் உடனே, புல்லடிச்சும் போதை இல்லை, பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கண்ணை மூடி திறந்தாலே கனவுள் நீதான் நடி, வேற யார் வருவா? இது அது இல்ல. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே, வேற யார் வருவா? அள்ளி போடாது. பருத்தி வீரன் படத்துல வர்றது ப்ரோ. நான் எழுதி போட்டேன் ப்ரோ, அது பேச்சு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது வந்து 10 வருஷத்துக்கு 11 வருஷத்துக்கு மேல இருக்குமாடா ப்ரோ. நான் சென்னைக்கு வந்து 12 வருஷம் ஆகுது ப்ரோ. படம் வந்து 16 வருஷம் ஆகுது ப்ரோ. ஒரு படத்துல வந்து டைலாக் வச்சுக்கிட்டு உங்க கவிதைன்னு சொல்றது எல்லாம் நியாயமா இருக்கா ப்ரோ? உண்மையிலே ப்ரோ நான் தான் ப்ரோ எழுதினேன். நான் எழுதல, நான் சொன்னேன். அந்தானே எழுதிட்டு போயிட்டாரு. மழைய சாணம் முடிச்சு அவனே எழுதிட்டு போயிட்டாரு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? டீ வாங்கி கொடுத்து ஒருத்தவர் வந்து வடபழனியில டீ வாங்கி கொடுத்தோன்னே நீ டீ குடிச்சுக்கிட்டே அந்த டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்ன கவிதை இந்த கவிதை. என்னென்ன சொல்றான் பாருங்க. இல்ல நீ எதுவும் மைண்டில் எதுவும் குழப்பிக்கிட்டு நீ வேற யாரும் சொன்னதை நீ சொன்னதா, இல்லை படத்தை பார்த்துட்டு உனக்கு மைண்டு இந்த கவிதை பிடிச்சி போச்சா? சரி வேற ஏதாவது கவிதை யோசிக்கிறியா? காட்டில் இருப்பது பருத்தி, வீட்டில் இருப்பது செம்பருத்தி, என் மனதில் நீ ஒருத்தி. காட்டில் இருப்பது பருத்தி, மறுபடியும் முதல்ல இருந்தா. வீட்டில் இருப்பது செம்பருத்தி, என் மனதில் நீ ஒருத்தி. கேள்விப்பட்டதில்ல இது உம்டா. சரிப்பா ஓகே. எங்கள் சேனல் பேர் வந்து கட்டெரும்பு, ஓகேவா? நாங்கள் வந்து ஒரு ஃபன்னான ஒரு ஆள், சிரிக்க வைக்கக்கூடிய ஆள். கட்டெரும்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டேன். இதை வச்சு ஒரு நல்ல கவிதை நடையோட சொல்லணும். நீ உண்மையிலே ஒரு கவிஞராக இருந்தால் இதை வச்சு நல்ல ஒரு கவிதை சொல்லியிருக்கலாம். நல்ல யோசிங்க. ஒற்றுமை கவிதை. உயிரினத்தில் ஒற்றுமையான உயிரினம் எறும்பு, சுறுசுறுப்பான உயிரினம் எறும்பு, புத்திசாலித்தனமான உயிரினம், ஏன்னா முன்னாடியே தனக்கான உணவை சேர்த்து வைக்கக்கூடிய உயிரினம் எறும்பு. நாங்கள் சிரிக்க வைக்கக்கூடியவங்க, எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி ஒரு மெசேஜை சொல்லுங்கள்.
கவிதை நடையில். கவிதை கோபால் சொல்லுங்க. சிரிக்கின்ற மனமே, சிரிக்கின்ற மனமே, உன் கண்ணிற்கு புதிதாக கண்ணிற்கு கூவா. சரி சொல்லுங்க. சிரிக்கின்ற மனமே, உன் கண்ணிற்கு புதிதாக தெரியும் கட்டை எறும்பு கூட உன் மனதை ஒரு முறை சிரிக்க வைக்கும் என்று நான் நினைத்தேன். கண்ணிற்கு குளிராக தெரியும் எறும்பு கூட உன் மனதை சிரிக்க வைக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது ஒரு கட்டெறும்பு சேனல் மூலியமாக உங்களுக்கு வரும் என்று எனக்கு தெரியாது. உங்கள் மனமும் ஒரு நாள் சிரிக்க வேண்டும் என்று நாங்கள் நகைச்சுவை எடுத்து போடுகின்றோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு கவிதை கோபால். புரியவே இல்லை கவிதை கோபால், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. புரியவே சரியான கவிதையா தெரியல. நீங்க வந்து ஏதோ ஒன்று மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. மனப்பாடம் பண்ணு. இது ஒரு கவிதையா? எதுவுமே இல்லை. கவிதையை சொல்ல சொன்னா எதையோ உளர்ற ஒன்று கூட இல்லை. மனமேங்கிற அது கட்டெருமை பற்றி எதுவுமே இதில் வரவே இல்லையே. வேற ஏதாவது சொல்லு. சரி, இன்னும் ஒரே ஒரு கவிதை. கடல் நீர் முப்புத்தான், கடல் நீர் முப்புத்தான், பழைய கவிதை. கண்ணீர் முப்புத்தான், கட்டெறும்பு சேனலில் நான் பேச வந்ததே என் தப்புத்தான், தப்புத்தான், தப்புத்தான். கடல் நீர் அது கடைசியில் பாருங்க, கெட்ட வார்த்தை ஒன்று பேசுவான். கட்டெரும்பு சேனல்னு தெரிஞ்ச உடனே சரி இங்கே தப்பாக பேசுனா வேற மாதிரி ஆயிருன்னு கரெக்டாக கட்டெரும்பு அதில் கொடுத்துட்டேன். என்னது இன்னொரு தடவை சொல்லு. கடல் நீர் முப்புத்தான், உப்புத்தான், கண்ணீர் முப்புத்தான், கட்டெறும்பு சேனல் உங்களிடம் நான் பேச வந்ததே என் தப்புத்தான், என் தப்புத்தான், என் தப்புத்தான். பரவாயில்ல, இப்போ தான் ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருக்காரு தம்பி. கவிதை கோபாலை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, கூட்டிகிட்டு போய் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு இடத்துல வேலை சேர்த்து விட்டா வேலை சேர்ந்துக்கிடுவாரா? அது சரி. ஏன்? ஏன்னா நான் தான் முன்னாடியே சொன்னோம்ல, கவிதை கண்ணதாசன் கூட கவிஞர் கண்ணதாசன் கூட அசிஸ்டன்ட் பாடலாசிரியர் நான் ஒர்க் பண்ண. அதான் என்னோட நேம். இதுவல்லவா லட்சியம்? சரி, ஆசை என்ன இருக்கேன். ஆனா எனக்கு வேலை பார்க்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது. என் வீட்டுல 100 மாடு 100 ஆடு 4 மாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வேலை பார்க்கணுங்கிறேன். 100 ஆடு 4 மாடு வச்சிருக்கீங்களா? எந்த ஊர்ல? திருநெல்வேலி மாவட்டம் கழுங்குள பக்கம் வெள்ளப்பநேரில். அப்புறம் ஏன் தெருவில் படுத்து தூங்குறீங்க? நான் எது தூங்கினா அது என்னோட விதி. ஏன் விதி? வீட்டில் இருந்துக்கிட்டே நல்லபடியாக கவிதை எழுதி நீங்கள் கவிஞர் கண்ணதாசனுக்கு அனுப்பலாமே. கவிஞர் கண்ணதாசன் அட்ரஸ் தெரியும். நான் வாங்கி தரேன், உங்களுக்கு வாங்கி தரேன் அட்ரஸ். நீங்கள் வீட்டில் போய் இருந்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு உடம்பு நகத்தை வெட்டுங்க, கால் நகத்தை கை நகத்தெல்லாம் வெட்டுங்க. அசிங்கமாக இருக்குது, முடி அதிகமாக இருக்குது, முடியை வெட்டுங்க. முடிதான் ஒரு படத்துக்கு விட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்று படத்துக்கு வரட்டும். அது வரைய முடியை வந்து நல்லா எண்ணெய் வச்சு தலையை சீவிக்கிங்க, நகத்தை வெட்டுங்க, அசிங்கமாக இருக்குது, அதை சரி பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு நல்லா குளிங்க, நல்லா உடம்பு பார்த்துக்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் இருங்க. வீட்டில் இருக்கும்போது வாய்ப்புகள் வரும்போது கூப்பிடுவாங்க. அப்பாட்ட ஃபோனில் பேசுனீங்களா? நான் ஃபோன் எடுத்து சார் அப்பாட்ட பேசுகிறீங்களா? அப்போ கொஞ்சம் தவறாக பேசுகிற. பரவாயில்ல, தவறாலாம் பேச மாட்டேன். நான் தவறெல்லாம் பேச மாட்டேன். அப்பா அந்த மாதிரி கவிதை கோபால் பேசுனா நல்லா இருக்குப்பான்னு கேட்டு அப்பா நான் வர்றேன்ப்பான்னு சொல்கிறீங்களா? வரேன்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? ஏன்? அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். வரேன்னு சொல்ல மாட்டீங்களா? சரி பேசுங்க, உங்கள் அப்பா நம்பர் அடிச்சுங்க. இப்படி ரோட்டில் இருக்கிறதுக்கு அப்பாவோட போய் குடும்பத்தோடு இருக்கலாமே. உங்கள் அப்பா பேர் என்ன? தங்கப்பாண்டி. ஹலோ அப்பா. நான் கோபால் எப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? இல்லை இன்னைக்கு அக்காவுக்கு காசு அனுப்பிடுறேன். லட்சம்லாம் இல்லை. வேற இருக்கத்தான் அனுப்ப முடியும். அனுப்பிடுறேன் இன்னைக்கு. என்னப்பா? சரி, இந்த அண்ணன் பேசுறீங்களாப்பா? அப்பா வணக்கம்ப்பா. ஏன் என்ன இவ்வளோ கோவத்தில் கட் பண்ணுறாரு? ஆமாம் அப்பா, திருப்பி சிக்கமா. சரி கேட்போம், என்னன்னு கேட்போம். ஹலோ அப்பா. ஒன்றும்லப்பா. அப்பா கோச்சிக்கிறாதீங்க. நான் அந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோம். தம்பி வந்து எப்போ பார்த்தாலும் ரோட்டில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு கவிதைன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. கேட்டோம் இந்த மாதிரி ஏன் வீட்டுக்கு போய் அங்கே ஏதாவது ஒர்க்கை பார்க்க வேண்டியதானு கேட்டோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நாங்களே 100 மாடு 4 இதெல்லாம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. உண்மையா? ஏன் இப்படி தம்பி இருக்கிறாப்புல உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறது தான் என் நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னேன். அவன் வீட்டில் சொன்னோடு கேட்காம 2 நேரம் மெட்ராஸ் குட்டியாக இருக்கு, மாறி ஓடுறாங்க. எல்லாம் இருக்குதான் இது. கட்டுப்பட மழைக்கு என்ன செய்ய முடியும் ஐயா? உண்மையிலே 100 மாடு வச்சுருக்கீங்களாப்பா? 100 மாடு
அதாவது மாடு 100 கிடையாது, செம்பரியாடு 100-150 ஆடு இருக்கு. 100-150 ஆடு வச்சிருக்கீங்க. சரி சரி சரி. நீங்க செம்பரியாடு இருக்கு, பசுமாடு 4 மாடு இருக்கு. விவசாயம் 10 ஏக்கர் நிலத்தோட விவசாயம் இருக்கு. விவசாயம் பண்றீங்களா? இவ்வளவு இருக்கும்போது ஏன்பா இவர் இப்படி பாவம் தூங்குற கூட இடம் இல்லாம ரோட்ல எல்லாம் தூங்குவாராம்ல? அது கட்டுப்படமா இருக்காம ஐயா. நான் 2 நேரம் வந்து அவனை அங்க வந்து கூட்டு வர வந்தேன். கட்டுப்படாம சுத்தம் தெரியாம வர்ற வரையில் நம்ம எத்தனை நாளைக்கு ஆள் இருக்க முடியுமா? சுத்த பத்தம் இல்லாம குளிக்காம போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு நெகத்தை வெட்டாம இப்படி இருக்கிறாரு. நீ நல்ல நான் வேலை வாங்கி தரேன்டா தம்பின்னு சொன்னா வேலையெல்லாம் எனக்கு வேணாம், நான் கவிஞர் கண்ணதாசன்கிட்ட தான் போய் அசிஸ்டண்டா வேலை அப்படின்னு சொல்றான். அது சொல்லுறத கேட்க மாட்டான் அவன். ஒரே கோச்சி மாதிரி பேசிக்கிட்டு அது சொல்லுறத கேட்டுக்கிட்டு இருக்குது. நாங்களே இப்ப சம்பையால் போட்டு பாட்டு நடக்கும். இதுப்பா கட்டுப்பட மாட்டேங்க, கட்டுப்பட மாட்டேங்கிறாப்புல. சரி அப்போ இப்படி விட்டுறலாமா? அப்படி விட்டுலாமா? அதாவது 2 நேரம் அவனை கூட்டியாந்தாச்சு. சரி. அதாவது கெட்டி போட்டு தான் செய்யல, வேற எல்லா வேலையும் பண்ணியாச்சு. இருக்க மாட்டேங்கான அவன் என்ன செய்ய இருக்கணும். இப்போ யூடியூப்ல தான் நான் வீடியோ எடுக்க வந்தோம். வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி பதிவுகளை சொன்னார். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா உண்மைதானா இவர் உண்மையிலேயே வந்து கவிதை எழுதுறவர் தானா இல்லை உண்மைதான் தெரிஞ்சுக்கிறேன்னு தான் வந்தேன். பார்த்தா இவர் என்ன சொல்கிறாரு, நானே விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதாவது மாடுகள் ஆடுகள்லாம் இருக்குது, நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு எந்த வேலைக்கும் போக மாட்டேன், போனால் வந்து ஒரு கவிஞர் கண்ணதாசனுக்கு அசிஸ்டண்ட்டை தான் போவேன்னு இருக்கிறார். நான் என்ன அவன் சொல்லுறது வந்து எதுவும் பொய் கிடையாது, எல்லாமே இருக்கு இருக்குன்னா இவன் கட்டுப்பட மாட்டேங்காமலோ நாங்க நினைக்கியா. சரிங்கப்பா, நான் நல்லது என்னால் முடிஞ்ச நல்லதை சொல்கிறேன்ப்பா. அவங்க அம்மா ஆடு வச்சுக்கிட்டு இருக்கா, நான் தண்ணி விளைக்கிட்டு இருக்கேன் ஆள் கிடையாம. பாவம் நீங்கள் இங்கே வேலைக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, இவர் வந்து இப்படி உட்காந்துருக்கிறாரு. சரி சொல்கிறேன்ப்பா. சரிங்கப்பா. ஏய் என்னடா இப்படி ஒரு அப்பா வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி இருக்கிற? தெரியலையா? ஊரில் போய் நீ உடம்பு பார்த்து நல்லா சாப்பிட்டு உங்கள் அம்மா அப்பா உதவியாரு, கண்டிப்பாக உனக்கு கவிதை வேலை வரும். நானே வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் சொல்கிறேன், நீ கவிதை எழுதி அனுப்பு, நல்ல கவிதைகளை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவோம். சரியா? சரியா? வீட்டுக்கு போடா, ஏன்டா இப்படி இருக்க? இன்னொன்று வந்து நீ கவிதை நடன்னு சொல்கிற. கவிஞர் கண்ணதாசன் வந்து நானும் கண்டனில் போகணுங்கிற கண்டி நான் விட்டுட்டேன். கவிஞர் கண்ணதாசன் செத்து பல நாட்கள் ஆயிடுச்சு. கவிஞருக்கு கண்ணதாசனை வந்து இப்போ இல்லாதவரை பற்றி நீ பேசுகிற. ஏன் நீ கவிஞர் கண்ணதாசன் சேரணும்? வைரமுத்து அந்த மாதிரி எவ்வளோ கவிஞர்கள் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களோட சேரலாம்ல. என்னுடைய கவிதை கண்ணதாசன் கூட சேரணும். கண்ணதாசன் இல்லை, இறந்து போயிட்டாரு. அப்படியாவா? கவிஞர் கண்ணதாசன் இல்லை. நானும் சரி நீ என்னதான் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் பேசுனேன். கவிஞர் கண்ணதாசன் இல்லை, இப்போ இருக்கிற கவிஞர் வைரமுத்து தான் இருக்காரு. வைரமுத்தோட போய் சேரணும். கவிஞர் வைரமுத்தோட சேர்ந்துக்கிறியா? அவரோட சேர்ந்துக்கலாமா? சரி, உனக்கு நல்லபடியாக வாய்ப்புகள், சினிமா வாய்ப்புகள் கிடைக்கட்டும். சரியா? நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறு. நான் சொல்கிறது கேளு, தயவு செய்து உங்கள் அம்மா அப்பாவோட போய் இரு. சரியா? அம்மா அப்பாவுக்கு வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. சரியா? அங்கே போய் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பி முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவர் திருத்திக்கிட்டு அவர் லைஃப்பை பார்த்துட்டா நல்லாயிருக்கும். இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்து திறமைகள் வச்சுருக்கலாம். ஒருவேளை உங்களை திறமையை வெளிப்படுத்த நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சொல்லலாம். நம்ம ஃபன்னாக தான் எப்போவுமே கொண்டுட்டு போவோம். பட் இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது உண்மையாகவும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டருந்து ஒரு ஃபன் கண்டுட்டு இருந்தால் அதையும் காட்டும்னு நினைக்கிறோம். மற்றபடி யார் விருப்பம் இல்லாமல் பண்ண மாட்டோம். அவரையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு சரி இவரை வச்சு எடுத்து இவருக்கு உதவி செஞ்சுக்கிறானே கேட்காது, உதவி செஞ்சுருப்போம், அதை காட்ட மாட்டோம். அவ்வளோதான். இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதையும் இவர் உதவி செய்கிறதையும் காட்டணுங்கிறதுனா, அப்படி காட்டுனா தான் எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும். அப்படி நல்ல பேர் வேணாம், நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யத்தான் செய்வோம். என்ன கரெக்ட் தானே? உதவி செய்வோம்ல. ஓகே, நல்லது. எல்லாரும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.